விளங்கும் மும்மூர்த்தியாகி பூதளந்தனை படைத்த புண்ணியம் தாளை போற்றி திதிலார் மயனார் சொன்ன சிற்ப சாஸ்திரமாம் என்னும் நூலில் சில கருத்துகளையும் அண்மை காலத்தில் ஆய்வு செய்த சில ஆய்வுகளையும் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அரங்கினில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும், மேடையில் அணிவகுக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும், இதை கண்டு ரசிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது, கேட்கிறார்கள், செவிமடுக்கிறார்கள், உள்வாங்குகிறார்கள். அந்த உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் வணக்கம். ஒரு மிக பெரும் ஒரு கவிஞன் சொன்னான், உயிருக்கு ஒப்பிட்டான். அது யாரை ஒப்பிட்டான்னா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். சாப்பாடு யார் கொடுத்தாங்களோ அவங்க உயிர் கொடுத்தோர். உண்மைதான். இப்போ மதியம் கொடுத்தாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றியும் வணக்கமும் செலுத்தி இந்த வாஸ்து கலையையும் ஜோதிட கலையும் கற்றுக் கொடுத்த ஆசான்களை வணங்கி, என் தந்தை ஜோதிடர் நடராஜ பிள்ளை அவர்களையும் வணங்கி, இந்த ஆரோ கலையை, இந்த எனர்ஜி கலையை கற்றுக் கொடுத்த மேதைகளுக்கும், என் உடம்பில் காந்த ஆற்றலை ஏற்றின காஞ்சியில் இருக்கின்ற அகோரிகளுக்கும் நான் முதற்கணிந்த வணக்கத்தை சொல்லாமல் என்னங்க வேணும்? காந்தம்ங்கிறது நீங்க இழுத்தா வராதுங்க. காந்தம் நாங்க தான் உங்களை இழுப்போம். இது வேற காந்தம். லட்சுமி காந்தம்லாம் இல்லை, இது வேற காந்தம். நீங்க ஒரு பேசும்போது ஒன்று சொன்னீங்க, ஆரோவை பற்றி புலவர் பேசுவார். ஆரோ என்பது ஒளிவட்டம். ஆரா அமுதே அப்படின்னு தேவாரத்தில் ஒரு வரி வரும். அப்ப இந்த ஆரோனா என்ன, அந்த ஆரோவினுடைய தமிழ் ஒளிவட்டம்னா என்ன, உடம்பிலே இருக்கின்ற காந்த ஆற்றல்னா என்ன, அந்த காந்த ஆற்றல் எப்படி இருக்கும் ஒரு மனிதனுக்கு என்பதை இந்த சபையில் சொல்லுறேன். இந்த மாதிரி ஆட்கள் பலர், புலவர் பெரிய கடல் தான், ஆனால் சில விஷயங்களை சொல்ல மாட்டான்னு பரப்பி விட்டுட்டாங்க. உண்மை இல்லைங்க. அரை மணி நேரத்தில் நான் என்ன சொல்லணும்னு இந்த அம்மா கொடுத்துருக்காங்களோ அதில் தான் நான் பேச முடியும். அது மட்டும் இல்லை நண்பர்களே, பட்டினத்தார் சொன்னார், இருக்கும் இடம் தேடி என் பசி உணர்ந்தே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன்னு பட்டினத்தார் பாடினார். அதை அப்படியே திருப்பி சொல்றேன். நான் பாடுபட்டு பல ஆண்டுகளாக சேகரித்த பொக்கிஷம், பணம் இல்லாத காலத்திலும் கூட கடன் வாங்கி பாத நடையாக போய் படித்த பொக்கிஷம், டெல்லியிலையும் இந்த மாதிரி ஆரோக்களிலும் பல மாதங்கள் பல குருமாதர்களிடம் படித்த பொக்கிஷம், இதை உள்ள போட்டிருக்கேன் சார். அப்ப நான் எதையெல்லாம் இழக்க வேண்டுமா இழந்துட்டு, எதை பெற வேண்டுமா கல்வி அறிவு மட்டும் பெற்றுக்கிற, வேற பொருள் சிந்தனையோ வேற தொழில் சிந்தனையோ இல்லை. அப்ப நிறைய நான் பொக்கிஷம் கடையில் வச்சிருக்கிறேன். நீங்க அதை எப்படி வாங்கணும்னு முறையா வந்தா கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அதனால மறைக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை சார். கர்மா தியரிப்படி யாருக்கு என்ன சேரணுமோ அது சேரும். இது உண்மை. ஒரு 100 பேரை வச்சு நம்ம ஜோடம் சொல்லி கொடுத்தாலும் அதுல நிச்சயமாக 5 பேர் தான் தேருவாங்க. 20 வருஷமா என்னோட ஜோடம் படிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு கூட்டத்தில் நான் பாட்டு கேட்டுப்பட்டேன், குருவுக்கு திரியோணம் என்னன்னு. அவர் எந்திரிச்சு நெடுமரம் மாதிரி நிற்கிறாரு. அப்போ மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ புலவர் சொல்லி கொடுத்தது இதுதானான்னு. ஏன்னா அவருக்கு கர்மாவில் ஏறலை கருத்து.
அதனால ஒரு கருத்து என்பது எல்லோரும் கேட்கிறார்கள். ஆனால் எல்லா வயலுக்கும் தண்ணி பாய்வதில்லை, எல்லா வயல்களும் விளைவதும் இல்லை, எல்லா வயல்களும் கனிகள் கொடுப்பதில்லை. கனிகள் எதை கொடுக்க வேண்டுமோ அதான் கொடுக்கும் என்று சொல்லி நான் என்னுடைய கருத்துக்கு வருகிறேன். நண்பர்களே, பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஜாதகத்தை திருத்த முடியாது. பத்மா அவர்கள் கொடுக்குறாங்க, சார் இந்த குரு 6ல் இருக்கு சார், இதை நான் 5ல் போட்டுக்கட்டுமான்னு பத்மா கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், நீ 5ல் திரியோணத்தில் போட்டாலும் அது செய்கிற வேலையை தான் செய்யும் அப்படின்னு. எனவே நாமக்கல்ல திரும்ப கூப்பிட்டு இந்த வீடு இப்படி இருக்கே, இந்த தலைவாசல் இப்படி இருக்கேன்னு சொன்னா இதை இப்படி திருத்தி அமையுமா, நீ என்ன பிரச்சனை சொன்னாயோ அந்த பிரச்சனை தீரும் என்று உறுதிபட உளம்பட சொல்லலாம். நிச்சயமா அப்படி திருத்தினாங்கன்னா நல்லா வரலாம். சுருக்கமா என்ன சொல்றேன்னா, ஜாதகத்தை திருத்த முடியாது, நம்ம பிறந்த பிறப்பை திருத்த முடியாது. ஆனால் கட்டிய கட்டடம் நாம் தான் கட்டியிருக்கோம், நம்மளுடைய எண்ணப்படி தான் கட்டியிருக்கோம். அதை சித்தர்கள் சொன்ன முறைப்படி அதை திருத்திட்டோம்னா வெற்றி பெற்றுருவோம் சார். நமக்கு கிடைத்த முதல் நூல் என்ன? வாஸ்துல நமக்கு கிடைத்த முதல் நூல் விஸ்வகர்மா, அதுக்கு அடுத்து தான் மயம். விஸ்வகர்மா குலம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு சார். நேற்று ஒருவரோட என்னோட பேசும்போது கேட்டாரு, போகர் என்ன ஜாதி சார்னார். உங்க ஜாதி சார்ன்னு சொன்னேன். அது ஏதோ தெரிஞ்சுக்கிட்டேன் சார். விஸ்வகர்மா அதுக்கு என்ன பாட்டுன்னு கேட்டார். போகருடைய பாடல் 7000 எடுத்து சொன்னேன். அவர் பரணி நட்சத்திரம், விஸ்வகர்மா குலம், கடகராசி அப்படின்னு சொன்னேன். ஆக ஒரு பாரம்பரியத்தை உண்டு பண்ண விஸ்வகர்மா, அதற்கு பிறகு மயன், அதற்கு பிறகு 11 சித்தர்கள். ஆக மயன் அவருடைய மகனையும் ஒரு பெரிய ஜோதிடராக்கினார். அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு எங்க கொடுத்தாருன்னா ராவணனுக்கு கொடுத்தார். நம்ம இலங்கை மன்னன் ராவனுக்கு கொடுத்தார். ஒரு பையன் அவன் தான் சனககுமாரன் சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கான். ஒரு அற்புதமான நூல்கள், பழம் நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய அறிவியலுக்கு இருக்கு சார். நேற்று ஒரு பொறியாளரிடம் பேசும்போது, சார் ஜோதிடத்தில் முதல்ல மண்ணை பற்றி பேசுனீங்க, ஆனால் ஒன்று தெரியுமா, நீ என்னதான் பேசினாலும் சாயல் டெஸ்ட் எடுக்கணும் தெரியுமா, அப்போதான் அந்த கட்டணம் உறுதியாக இருக்கணும்னு. நான் சொன்னேன், எங்கள் அப்பனுக்கு அப்பன், எங்கள் தாத்தனுக்கு தாத்தன், எங்கள் முப்பாட்டனுக்கு முப்பாட்டன், நம்ம முப்பாட்டன் சாயல் டெஸ்ட்டை பற்றி பேசியிருக்கான் சார். முதல் நாள் 2க்கு 2 நீளம் அகலம் ஆழத்தை தோண்டி அதில் தண்ணீர் விட்டு ஒரு 6 மணிக்கு விட்டிங்கன்னா மாலையில் விட்டு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வற்றி இருக்கா வற்றாமல் இருக்கிறதான்னு பார்க்கணும். இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் சொல்றான், ஒரு ஜோதிடன், வாசு ஜோதிடன், அதே மாதிரி ஒரு முளத்துக்கு 1 முழம் ஆழத்தை தோண்டி மண்ணை போட்டுறணும். மறுநாள் காலையில் 6 மணிக்கு பார்த்தா மண் மேடாக இருந்துச்சுன்னா ஒரு வளமான நிலம் சொல்லியிருக்கான் சார். அது மட்டும் இல்ல, இரவு போய் கட்டில் போட்டு அந்த நிலத்திலே படுத்திருக்கிறான். ஒரு குச்சியை ஊனி, அது வருஷாதி நூல்லையே அது வருதுங்க. வெரி குட். பெரிய வருஷாதி நூல்லையே வருது. அதை கணக்கெடுத்து சூரிய உதயத்தை அதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்கிறான். இப்படி நம்ம முன்னோர்கள் இன்றைக்கு இவர்கள் என்ன புதுமையாக சிந்தித்தார்களோ அதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி அவன் போட்டிருக்கான் சார். அதாவது நம்ம 10th 11th சொல்லி கொடுக்குறோம், பித்தகோரஸ் தேற்றத்தை சொல்லி கொடுக்குறோம். நீலா இதை சொல்லும் போது நம்ம முப்பாட்டை ஒரு பாட்டில் சொல்லிட்டு போயிட்டான் சார். நீளத்தின் ஒரு பகுதியை சுருக்கி அகலத்தினுடைய ஒரு பகுதியை பெருக்கி பார்த்தா ஒரு செங்கோண முக்கோண கன பரிமாணம் வரும்னு ஒரு தனிப்பாடல்ல சொல்லிட்டு போயிட்டான். இப்படி வாஸ்துல மிகப்பெரிய அறிவியல், மிகப்பெரிய ஒரு புதுமை ரகசியங்களை அங்கே பதிச்சுட்டு போயிட்டான் சார். அதை ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ தேட முடியாது சார். ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ நான் சொல்லி கொடுத்தோம்னே நீங்க வாஸ்துக்குள்ள போயிட முடியாது. உங்க ரத்தத்துல ஊறணும் சார்.
நரம்பும் சதையுமா மாறணும் சார். எத்தனை நாட்கள் நான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் சார். மனைவி உட்காந்துருக்கா, அப்படி காப்பி கொண்டாந்து வச்சிருக்காங்க, எத்தனை நாள் அந்த காப்பியை குடிக்காம இருந்திருக்கேன்னு கேளுங்க சார். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருப்பாங்க, நான் பாட்டுக்கு பேக்கு மாதிரி மேலே பார்த்துட்டு என்ன பேக்குன்னு நினைப்பாங்க. ஆக எண்ணங்கள் பூராமே இதுக்கு வந்துடணும் சார். இதற்கு வராம நீங்க வெற்றி பெறவே முடியாது. அது அது ரயிலில் போனாலும் சரி, விமானத்தில் போனாலும் சரி. நான் ட்ரெயினில் போகும்போது கண்ணை மூடிக்கிட்டு சிந்தனை பண்ணிக்கிட்டே போவேன். அந்த வாஸ்து பற்றி சிந்திச்சுக்கிட்டே போவேன். ஒரு பாடல், அதனால தான் தமிழகம் இல்லாமல் டெல்லி முதற்க எங்கெங்கெல்லாம் வாஸ்து நூல் இருக்கோ அதெல்லாம் வாங்கி குவித்தேன் சார். அதையெல்லாம் படிச்சுக்கிட்டே வர்றோம், அனுபவங்கள் பெற்றுக்கொண்டே வர்றோம். நேற்று கூட திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி பார்த்துட்டு வந்தேன். அதனால இந்த வாஸ்துவில் பல விதிகள் இருக்கின்றன. சரி, இதுல நமக்கு எங்க சிக்கல் வந்துச்சு, எனக்கு எங்க சிக்கல் வந்துச்சு அப்படின்னா, வாஸ்து விதிப்படி போட்டு கொடுத்தேன் சார். ஆனா அந்த கட்டடத்துல தடங்கள் வந்துச்சு. சரி, தடங்கள் வந்ததுடனே அவர் மருதமலை குருஜி சொன்ன மாதிரி பஞ்சபட்சி காரணமா அல்லது பிரசனம் காரணமான பிரசனத்துக்குள்ள புகுந்தேன் சார். நம்ம பெரியசாமி ஐயா சொன்னாங்க, ஜோதிடம் தான் அடிப்படை, கர்மா அதுதான். எனவே அதையும் பார்த்தேன், அதுலேயும் ஃபெயிலியர் ஆனேன். ஆகா, இதுக்குள்ள வேற என்னமோ இருக்குன்னு பார்க்கும்போது தான் 16 சல்லியங்களை பற்றி பார்த்தேன். 16 சல்லியங்கள் பூமிக்குள்ள கடந்தா இன்னென்ன பிரச்சனை பண்ணும், இன்னென்ன சல்லியங்கள்னு சொன்னான். உதாரணமாக மிருகங்களுடைய எச்சங்கள் அல்லது இற்று போன எலும்புகள், அல்லது மனிதனுடைய எச்சங்கள் அல்லது இற்று போன எலும்புகள், தலைமுடி, உடைந்த பானைகள், சிதலமான உடைந்த சிலைகள், இப்படி ஒரு 16 அடுக்கிறான் சார். அந்த 16 தோண்டும் போது கிடைச்சா என்ன பலன்னு சொல்றான். ஆனா அதை தோண்டாம சில நேரம்னா ரொம்ப ஆழமா போயிடும். கிட்டத்தட்ட 3 முழம் 4 முழம் போயிட்டா தோண்ட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் இருந்துச்சுன்னா எந்த ஏக்கர்ல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா, சல்லியம்னு நூல் ஒரு இலங்கையில தனியா ஒரு நூல் வந்தது சார். அந்த நூலை வாங்கி படிக்கின்ற பொழுது தஞ்சை சரஸ்வதி மகால்ல அதை மொழிபெயர்த்து போட்டிருந்தாங்க. ஆக இந்த கணிதமும் சரியாக வரல. ஏன்னா 8 அடி 9 அடி 10 அடி இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பு, அதுக்கு கணக்கே போட வேண்டியிருக்கு சார். ஆக அதற்கு பிறகுதான் ஒரு இடத்துல செய்வினை இருக்கா, நகமும் சதையும் நீள்முடி மண்டையும் பூனை மயிரும் இதெல்லாம் புதைக்கப்ப, இதுவும் ஒரு சல்லியம், இது இருக்காங்கிறத நிலத்துக்குள்ள போனவனே கண்டுபிடிக்கணும் சார். அப்ப அந்த சல்லியம் இவனை பாதிக்குமான்னு பார்க்கணும் சார். இதுல எவன் வெற்றி பெறானோ, எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் வாசல்ல நீண்ட காலம் வர முடியும் சார். அதை உணர்ந்துதான் என்ன செஞ்சேன்னா, அப்புறம் வடநாடு நோக்கி என்னுடைய பயணத்தை தொடங்கினேன் சார். நண்பர்களே, அகோரிகளிடம் நான் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. உங்க தங்கச்சிட்ட கேளுங்க, எனக்கு தெரியாதும்பா, சொல்லல, இன்னைக்கு வரைக்கும் சொல்ல. டெல்லியில போய் நான் இது படிச்சுட்டு இதுக்காக திரும்ப போய் படிச்சு திரும்ப படிச்சிருக்கேன். எப்பமா படிச்சான்னு கேளுங்க, தெரியாது. உங்க தங்கச்சிட்ட கேளுங்க, தெரியாது. ஆக பணம் இருக்கோ இல்லையோ, எங்கெல்லாம் இந்த வகுப்பு போடுறானோ, எங்கெல்லாம் காந்தாற்றல் இருக்கோ, எங்கெல்லாம் ஆரோ இருக்கோ, எங்கெல்லாம் எனர்ஜி சொல்லி தர்றானோ அதை போய் படித்தேன் சார். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், ஆக்கை, விசுத்தி, துரியம், துரியாதம், இது தெரிஞ்சிட்டா போதும், உலகம் மனித சமூகம் கைவசம் வரும்னு தெரிஞ்சேன். ஆனா அகோரி தான் சொன்னா, டே இதுக்கு மேல ஒண்ணு இருக்குடான்னா.
அப்ப ஒரு மனிதன் நம்ம பக்கத்துல அப்ப இந்த பயிற்சியின் மூலமாக சில பயிற்சிகளை முதல்ல செய்து பார்த்தேன் சார். ஒருவரை பார்த்தவொடனே இந்த லக்னம் இந்த நட்சத்திரம்னு சொல்ல பழக ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த காந்த ஆற்றல் உள்ள வர வர அதுக்கு சில பயிற்சிகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா மீனாட்சியை பார்க்குறேன். ஒரு நாள் மேடையில் உட்காந்தவொடனே ஏமா இன்னி இந்த ராசியா இந்த நட்சத்திரம் கேட்டேன். அப்புறம் கல்யாணம் இப்படி நடந்ததான்னு கேட்டேன், அந்நியத்தில் நடந்ததான்னு கேட்டேன், உனக்கு வாரிசு இல்லையான்னு கேட்டேன். இப்படி பார்த்துச்சு. ஆக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காந்த ஆற்றலை வளர்க்கின்ற பொழுது, ஒரு நிலத்தை பார்க்கின்ற பொழுது அந்த நிலத்திலே சூனியம் இருக்கா, அந்த நிலத்திலே வாஸ்து குற்றங்கள் இருக்கா, அந்த இடத்திலே நீர் இருக்கா, அந்த இடத்திலே பாரம் இருக்காங்கிறத கையில் இப்படி போய் இப்படி பார்த்த உடனே தெரிய காந்த ஆற்றலை பெற்றேன். அப்ப ஒரு இடத்துல போய் நான் பார்த்துட்டு ஒரு பெரிய இடங்களை பார்க்கும்போது அங்கே நெகட்டிவ் பாயிருந்தா வீட்டுக்கு வந்து அப்படியே படுத்துறேன் சார். ஒரு காய்ச்சலாகவோ அல்லது ஒரு பிரச்சனையில் படுக்க ஆரம்பித்தேன். ஆகா, ஏன்னா அந்த நெகட்டிவ் வந்து நம்மளை தாக்கும். என் அன்புக்குரியவர்களே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஜாதகம் பார்த்தால் எந்த வருமானம் வருதோ அதில் ஏதோ ஒரு பங்கை எடுத்து வைங்க. தயவு செய்து அவர் சொன்ன மாதிரி வீட்டில் தீபமாவது எரியட்டும். ஒரு கருவறைக்கு போய் கோவில் கருவறைக்கு போய் வணங்குங்க. இல்லைன்னா அந்த ஜாதகத்தினுடைய ஆற்றல், நெகட்டிவ் ஆற்றல் உங்களை தாக்கும். 47 வருஷமா பார்க்குறேன். அப்போ பல இடங்களுக்கு போயிட்டு வந்தேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டடத்தில் 9 பேர் தூக்கப்பட்டு செத்து என்னை கூப்பிட்டாங்க, போய் பார்த்தேன். இதை நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுத்து கேட்டுக்குங்க. அப்போ ஏன் இதுக்கு வந்தேன் அப்படிங்கிறதுனால பார்க்கும்போது, ஒரு பெரிய யாகம் வந்து மதுரையில் பிஎஸ்ஐ நடத்திட்டு இருக்காரு. நான் இரவு வந்துட்டேன். பகலில் போகணும், பகலில் போயிட்டுருக்கேன். ஒரு 35 வருஷமா முன்னாடி பிஎஸ்ஐ பழக்கம். அதில் நானும் என் நண்பரும் பேசும்போது, ஞான சிந்தாமணியில் ஒரு ஆள் நல்லா எழுதுறான், ஐயா கட்டுற நல்ல ஆராய்ச்சி, அந்த ஆளை போய் பிடிக்கணும் பார்க்கணும்னு நினச்சோம், பார்க்க முடியல. கடைசியில் இப்படி உட்காந்துக்கிட்டு நான் கேட்குறேன் பிஎஸ்ஐட்ட, இங்கே யாரோ சண்முகம்னு ஒருத்தர் வந்திருக்காராமே, அவர் யாருன்னு. சிரிச்சாரு. ஏன் பார்க்கணுமா? ஐயா, நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், அந்த கட்டுரையில் சிறந்த ஆள் தமிழ்நாட்டிலேங்கும் போது அவரை கையை காமிச்சாங்க சார், 35 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, மதுக்கரை சண்முகையா. அதாவது கட்டுரைகளை படித்த உடனே ஒரு மது குடிச்சா எப்படி போதையாகுமோ அப்படி அவருடைய கட்டுரைகள் இருக்கும் சார். ஆமா, கல்வி போதை வந்துடுது. அகங்கார போதையில் கல்வி போதை வேணும் சார். அப்ப இந்த அமைப்பை பார்க்கும்போது ஒரு யாகம் நடத்திட்டு இருந்தார் மதுரையில். நீங்கள் வந்திருந்தீங்க. முதல் நாள் நான் திண்டுக்கல் தான் என் சொந்த ஊர். போயிட்டு இருக்கும்போது அந்த வாஸ்து பார்த்துட்டு வந்தேன். அப்போல்லாம் வாஸ்துக்கு பணமே கொடுக்க மாட்டான். இங்கேருந்து பெரம்பலூர் போய் வாஸ்து பார்த்துட்டு வந்தேன். மொத்தம் 500 ரூபா கொடுத்தா போக்குவரத்து செலவு என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். வந்துட்டு குளிச்சுட்டு நான் மதுரைக்கு போகணும். போகிற வழியில் அடிபட்டு கம்ப்ளீட்டாக மூஞ்சி சப்பளிச்சு போச்சு சார். மூக்கு இதாகிடுச்சு, பற்கள் கொட்டி குத்தி வெளியில் வந்துருச்சு. ஆக இவ்வளவு பெரிய மேஜர் இது வரும்போது அந்த குருநாதன் சொன்னால், தூக்கு போட்ட வீடு அல்லது சூசைட் பண்ண வீடுலாம் நீ வாஸ்து பார்க்கும்போது பார்த்து பாரு, அப்போ இந்த இதை பயிற்சி பண்ணு அப்படின்னா. என்ன பயிற்சி? காந்த ஆற்றலை உனக்கு கொடுக்கணும், அப்போ நெகட்டிவ் வந்து உடம்புல தெரியும் அப்படின்ட்டு. அப்போ ஆரம்பத்தில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் 7 பேர் இதானவுடனே அவன் தான் சொன்னான் 7 பேர் இருக்குங்கன்னு. சில எனக்கு அன்ற இதில் நான் சொல்லிட்டு வந்தேன் 36 வருடங்களுக்கு முன்னாடி சார். அப்புறம் ஆஸ்பத்திரியில் போட்டாங்க, மனைவி வந்தாங்க, ஒன்று உங்களுக்கு பேச்சு வராது, இல்லைன்னா வேற இது காது இது எதுவும் கேட்காம போயிரும்னு. ஆனால் அப்போ கூட கொஞ்சம் எனக்கு எப்போதுமே தனசிலக்கண நெருப்பு ராசி, தைரியமாக இருப்பேன் சார் எந்த சூழலையும். உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை என்று சொல்லுகிற ஆள்.
ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு செய்த ஒரு யோகம், ஒரு பக்கத்தில் சுகன்யா மாதிரி ஒருத்தவங்க நடிகை படுத்திருந்தாங்க. அவங்களுக்கு மூக்கு ஆப்ரேஷன். அவ அழகுக்காக வந்தாங்க. எனக்கு சுத்தமாக மூக்கு இல்லை. அதுக்கு பிறகு மூக்கு ரெடி பண்ணி, இது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சதை எடுத்து இது பண்ணி வச்சதுயா. அதுக்கு பிறகு உள்ள டேப்பு உள்ள விட்டுருந்தாங்க. அதை உருக உருக என் மனைவி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அது மட்டும் இல்லாமல் அந்த முகம் கோரையா பார்த்த உடனே என்னை கொண்டு வந்து சேர்த்த என்னுடைய ஆறுயிர் நண்பர் 2 பேரும் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து ஒருத்தருக்கு மண்டை உடைஞ்சு போச்சு. அப்போ எவ்வளவு அகோரமாக இருக்கும்னு பாருங்க. அதுக்கு பிறகு பிஎஸ்ஐயர் வந்து சில யாகங்கள்லாம் செஞ்சாருங்க. நல்ல விதமாகி அப்போ தான் சொன்னேன். அவர் சொல்லும்போது மனைவிட்ட எழுதியே காமிச்சேன். அப்போ இருந்த குரலை விட இப்போ சிம்ம குரலாக இருப்பேன்னு சொன்னேன். இருக்கிறேன் நான். ஒரு நாளைக்கு 3 மணி நேரமோ 4 மணி நேரம் தான் தூங்குறேன். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் பயணத்தில் இருக்கேன். இப்போ கூட மைதிலிகிட்ட சொன்னேன், என்னை கொஞ்சம் சீக்கிரமாக விட்டால் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். பயணத்தில் நானும் மனைவியும் போகணும்னு சொன்னோம். இதுக்கு என்ன காரணம்னா காந்த ஆற்றல். அப்போ இந்த காந்த ஆற்றலுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா ரொம்ப அழகாக சொன்னார், இறை வழிபாடு. அப்போ முருகனை வணங்குதா சரியாக வருமா, சிவனை வணங்குனா சரியாக வருமானு இல்லை. உங்கள் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கோ அது வெளிப்படும், அதை வணங்குங்க. உங்கள் உள்ளத்துக்குள்ள எதை இருக்கோ அதை வணங்குங்க. ஒருத்தர் கேட்டார் ஜோடர், அப்போ நீங்கள் வராகி இது வச்சுருக்கீங்களே, அப்போ அது உள்ளத்துலேருந்து வந்ததான்னு? இல்லை. அவர் சொன்னார், 10ஆம் இடம் தான் வாழ்க்கை நினைக்கிற கர்மஸ்தானம்னு சொன்னீங்க. அப்போ அந்த கர்மாவை நினைக்க இதுதாங்க வழிபடும் தெய்வம். அப்போ 10ஆம் இடத்துல யார் இருக்கிறார்னா செவ்வாய் இருக்கார். செவ்வாய் யார்னா உடைபட்டவர். கேது வந்து மாறுபட்ட உருவம் கொண்டவர். அதனால ஒரு ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம மிருகமும் இல்லாத ஒரு தெய்வத்தை வணங்கினா அவன் மேல வந்துருவான். செவ்வாய் யாருக்கு 10ஆம் இடத்துல இருந்தாலோ, அவன் நரசிம்மனை வணங்கினாலோ அல்லது என்னை மாரி வராகிய மனதுக்குள்ள வணங்கினாலோ அவன் மேல வந்துருவான். ஏன்? செவ்வாய் வந்து உடைபட்ட நட்சத்திரம். புரியுதுங்க இல்லையா? அப்ப அதை வணங்குகின்ற பொழுதுதான், அதை வணங்கி வழிபட தான் எனக்கு இந்த குருநாதர்கள் கிடைத்தார்கள். அதுக்கு பிறகு நண்பர்களே, இன்னும் சில விஷயங்கள் இப்போ இன்னும் உள்ள வர்ற என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்து அவன் மரணத்தில் இருக்கான். மரணத்திலிருந்து மீண்டு வருவானா பெண்டுலத்திலேயோ இல்லது ஆரோஸ்கன்லையோ பார்த்து வருவான்னு சொல்ல முடியும், வரமாட்டான்னு சொல்ல முடியும். என் அன்பு சிவகுமார் அவர்களே, வெள்ளை பேப்பர் எடுத்து கணவன் மனைவி பேரை எழுதி இவங்க பிரிவாங்களா ஒற்றுமையா இருப்பாங்களான்னா, பெண்டுலமா ஆரோவோ வச்சு பார்த்தா ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. பிரிவாங்கன்னா பிரிவாங்க. இவ்வளவையும் சொல்லலாம். அதான் சார் வாழ்க்கையில் 47 வருஷத்துக்கு பிறகு இப்போதான் சார் இந்த மேட்டரெல்லாம் பேசுகிறேன். 47 வருஷத்துக்கு பிறகு இப்போதான் பேசுகிறேன். அப்போ இந்த ஹரி போயிட்டாரா? சரி பரவாயில்ல, சரி நீ வாமா. அதனால பொதுவாக என்னென்ன நன்மைகள் இருக்கு, இதில் நான் என்ன சாதிக்கிறேன், அது முக்கியம் சார். பல இடங்களில் எல்லாம் சொல்லுவாங்கன்னா, நான் யார்கிட்ட புதுசாக ஜோடர் பழகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா நீங்கள் ரொம்ப சிறந்தவங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் கூடவே நீங்கள் எதையும் சொல்லித்தர மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. சார் போன வருடம் பழகுனா என்னுடைய மாணவி தானே கேட்டாங்க, நீங்கள் நிறைய சொல்லித்தர மாட்டீங்களேன்னு. நான் கேட்டேன், நீ என்னைக்கு கேட்ட நான் சொல்லித்தரல, கேட்டால் தான் நான் சொல்லி தருவேன். ஆக இன்றைக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். இதை படிக்கணும்னா அதுக்கு வேண்டிய உபகரணங்களும் நான் செய்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு இந்த மிஷின்களையும் உங்களுக்கு வழங்குறேன். கவலைப்பட வேண்டாம். முதல்ல ஒரு ஜாதகம் எடுக்கிறீங்க. அந்த ஜாதகம் முந்தியெல்லாம் கையில் எழுதியிருப்பாங்க, அதுக்கு பவர் அதிகம்.
இப்போ எழுதலைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொஞ்சமாக 4 மூலையிலையும் சந்தனம் வச்சுருங்க. அந்த விரிச்ச உடனே வச்சுட்டு அவர் கேட்குறார், சார் இப்போ சனி திசை நடக்குது, யோகம் செய்யுமா செய்யாதான்னு. ஐயா சொன்னது மாதிரி நின்றவன் பார்த்தவன் சாரம் நவாம்சத்துக்கு நவாம்சம் இதெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்ல இது அவசியம். அதோட இது உறுதிப்படுத்துது சார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருந்தாலும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களும் நானும் ஒரு தெரிய நீங்க தமிழாசன் தெரியும், அவங்க தமிழாசன் உங்க வீட்டுக்கு வந்தப்பா புலவர்ங்கிற ஒரு பட்டம் சார், அதை நீங்க இப்ப போட முடியாது. புலவர்ங்கிற அரசாங்கம் கொடுக்கிற பட்டம். சரி, இப்ப ஒரு ஜாதகம் கேட்டீங்கன்னா, அந்த ஜாதகம் ஜாதகமா யோகம்னா என்னங்க? சராசரி பணம் வரணும், தொடர்ந்து வரணும், செலவழிஞ்சாலும் சேமிப்பு இருக்கணும், ஏதோ ஒரு வீடு வாசல் கட்டணும், இதான் ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை. அது கிடைக்குமான்னா, ஒரு பெண்டுலம் உங்களை சுற்றி வலதுபுறமா அது இடதுபுறமா சுத்தினா அவனுக்கு இந்த ஜென்மத்துல யோகம் இல்லைன்னு அர்த்தம்ங்க. அவன் இன்னும் சில மாதங்களில் இறந்து விடுவான் என்பது அர்த்தம்ங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இது ஒரு பெண்ட் வச்சிருக்கேன், 16க்கு என்னென்ன யூஸ் பண்ணணுமோ அது யூஸ் பண்ணுவேன். அப்ப இந்த இப்படி பார்த்தோம்னா இது இந்த அது சுத்தும். என்னுடைய தம்பி என்னுடைய கையை அப்படி வாங்குறேன், அப்படியா இந்த கையை கொடுங்க. இப்ப இவருக்கு பூரணமான ஆரோக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு இது ஆரோக்கியத்தை பார்க்கறதுங்க. இங்க பாருங்க, வலதுபுறமா சுத்துச்சுன்னா கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்காருன்னு அர்த்தம்ங்க. இதுவே இடதுபுறமா சுத்தினா ஆளு நல்லா இருக்காரு, உள்ள மஞ்ச காமலைங்கிற மாதிரி அர்த்தம்ங்க. அப்படியே நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆண்டுகள்ல இறந்து விடுவாருன்னு கருத்துங்க. இருங்க சார், ஏன் சார் இப்ப பாருங்க நண்பர்களை பாருங்க. இப்ப இவருக்கு நான் வச்சிருக்கிறேன், எந்த மந்திரங்களும் நான் போடல. பாருங்க, இதுல என்ன குறைனா கொஞ்சம் வேகமா சுத்தல. ஆரோக்கியமானவர், ஆனால் பூரணமான ஆரோக்கியம். இல்லைன்னு அர்த்தம் சார். இப்போ ஒரு மென்டல் ஒரு பையனை தேர்வு செஞ்சுட்டுங்க, இன்னொரு பையனா நல்லவனா ஐயாவை மாதிரி ஒருத்தனை தேர்ந்து கொண்டு வாங்க. இவர் மென்டல் இல்ல, மென்டல் அந்த மென்டல் இல்லையா, நீங்க வேற சிவகுமார் பாத்தீங்களா சார்? மென்டல்னா பைத்தியக்காரன் சார். அப்ப அவங்க காமிக்காம அங்கிட்டு திருப்பி வச்சுட்டு அவங்க தலைக்கு நேரா நான் காமிச்சேன்னா யாருக்கு சுத்தலையோ அவங்க பைத்தியக்காரன். அது மட்டும் இல்ல சார், யாரு நிறைய குழப்பமா இருக்கானோ, யாரு ஆரோக்கியமா இருப்பான், ஒரு நல்ல முடிவெடுக்க மாட்டான்,
எந்நேரமும் சிந்தனையில் இருப்பான். குழப்பவாதியா இருந்தா அவனுக்கு சுத்தாது வலதுபுறமா. இப்ப பாருங்க, இவர் குழப்பவாதியான பார்க்கணும். வந்து குழப்பவாதி இல்லை சார், சுத்துது. ஆனா வேகமா இவருக்கு பூர்ண ஆரோக்கியம் இல்லை. அப்ப என்னங்க இல்லைங்க, இவர் என்ன செய்ய, இப்ப நான் இப்ப என்கிட்ட கேட்கிறாரு, பணம் கொடுத்துட்டு கேட்கிறாருன்னா, நீங்க போய் ஒரு மருத்துவர்கிட்ட போய் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, மென்டல் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல இப்ப கேளுங்க, ஒரு இடத்துல மனசு இருக்கான்னு கேளுங்க. இருந்துச்சுன்னு சொன்னா நான் இதை விட்டுறேன் சார். ஒரு என்னது இல்ல இல்ல, ட்ரீட்மெண்ட்ங்கிறதுங்க தவறா நினைக்க கூடாது. மனம் வந்து ஒருமையாகணும். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். அது மட்டும் இல்ல சார், 10 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு நினைவுக்கு வரும். நீங்க படிச்சதெல்லாம் நினைவுக்கு வரணும்னா இந்த தியானமும் இந்த காந்த ஆற்றலை நீங்க படிச்சிட்டீங்கன்னா நினைவுக்கு வரும். இவரை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். சாப்பிடும்போது என்ன தம்பி என்ன கேட்டேன், தம்பி நீங்க கோச்சுக்காதீங்க, நீங்க இந்த இடத்துல இருந்தீங்களா? ஆமா. தம்பி ஒரு கால் சரியாயிருச்சான்னு, ஒரு கால் சரியாயிருச்சுனே, ஒரு கால் சரியாகத்தான் நான் வேண்டுனேன்னு சொன்னா இல்லையா? ஏன்னா ஒரு கால் அடிபட்டு அவர் படுத்திருந்தார் ஆஸ்பத்திரியில். இது நினைவுக்கு வரல. ஆனா என்னுடைய சிந்தனையில அது நான் வந்த அவசரம் வேற, ஆனா அவரை தெரிஞ்சிருச்சு. அது மாதிரி 20 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் நீங்க என்ன படிச்சீங்களோ அது வெளியில வரும். நான் சொல்றது புரியுதுங்க இல்லையா? அப்ப இப்படியே நின்றால் மரணங்க, இப்படியே நின்றுச்சுன்னா அது மரணங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு பெண்ணையும் ஆணையும் இணைக்கணும். பொருத்தம் நல்லா இருக்கா? உருவாஞ்சிருக்கு சார். ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, உங்களோட உட்காந்து என் மனைவி இப்பதான் சார் இதெல்லாம் பார்க்கறா. இதை எதையோ நான் தூக்கிட்டு ஓடுறாரு நடப்பா. நான் விரிச்சு கூட காட்டினது இல்லை சார். அம்மா அவ என் முறை பண்ணுமா? நீங்க கத்து கொடுத்தீங்களா? சரி சரி. இது வந்து சார் 2 பேரும் நமக்கு வந்து பார்ட்னரா வருவாங்க. ஒன்று லைஃப் பார்ட்னர், இன்னொன்று வந்து பிஸ்னஸ் பார்ட்னர். அப்ப உங்க பேரை மேலே எழுதி, இப்ப நம்ம குடும்பமானவரும் கல்யாணம் ஆனவங்களா இருக்காங்க. நீங்க கல்யாணம் ஆனவங்க தானே? சரி இல்லை வேண்டாம் சார். பல்லு இருக்கிறவன் பக்கடா இருக்கிறவன் திங்கிறான் சார், விடுக்க சார். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இவருடைய பார்ட்னர் கீழே எழுதி பார்த்தோம்னா, வலதுபுறமா சுத்தாம இடதுபுறமா சுத்தினா இவர் அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவார். அல்லது அப்படியே நின்னா அவரால் இவர் நீதிமன்றம் அல்லது ஜெயிலுக்கு போவாருங்க. அது இப்படி வச்சு பார்க்கறதுங்க. அந்த பேரை மேலே எழுதி இப்படி வச்சு பார்த்தோம்னா, வலதுபுறமா சுத்துச்சுன்னா 2 பேரும் நீடிச்ச காலம் இருப்பாங்க. அவங்களா வேண்டாம்னா வேண்டான்னு பெரியவாங்க. இடதுபுறமா சுத்துச்சுன்னா அவரு பிரிஞ்சு போயிடுவாரு. அப்படியே நின்றுச்சுன்னா அவரால் இவர் அவமானப்படுவார். அவரால் இவர் என்ன செய்வார்? நீதிமன்றம் போவார் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் போவார். சரி, அது மட்டும் இல்லைங்க, ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ அறுவை சிகிச்சை நடந்திருக்குங்க. அறுவை தையல் போட்டிருக்காங்களா அல்லது உள்ள பிளாஸ்டிக் அல்லது வந்து சர்ஜரியில் வேற ஏதாவது உள்ள வச்சிருக்காங்களாங்கிறத அவங்க சொல்ல வேண்டாம் சார். அவங்க படுத்தாங்கன்னா அப்படியே அவங்க உடம்புல கொண்டுட்டு வந்தோம்னா இது கரகரகரன்னு ஒரு பிளாஸ்டிக் வச்சிருந்தாங்கன்னா கரகரகரன்னு சுத்தும் சார். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆபரேஷன் பண்ணியிருந்தா அப்படி லேசா சுத்தும் சார். இந்த இதுல கரகரன்னு வலது பக்கமா சுத்தி திரும்ப இடது பக்கமா சுத்தினா எந்த அறுவை சிகிச்சை செஞ்சீங்களோ அதுலதான் உங்களுக்கு மரணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் சார். அப்படி இதையெல்லாம் இதை சொல்ல முடியும் சார்.
ஆக ஜாதகத்தில் யோகம் வருமா? நம்ம வாழ்க்கையில் ஒருத்தரை போய் பார்க்கணும். மைதிலி அவங்கள்ட்ட போகிறோம். அவங்க ஒரு ஜோட பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. நான் ஒரு வேலை கேட்டு போகிறேன். அப்போ மைதிலி பேரை எழுதி இப்படி வச்சு பார்த்தோம்னா வலதுபுறமாக சுற்றினா எத்தனை பேர் வந்தாலும் புலவருக்கு போடியான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இதை பார்க்கக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு பொக்கிஷம் சார். ஆனா இது ஒரு வீட்டிலையும் போய் பார்க்கலாம். இப்படியே பார்க்கும்போது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இந்த நெகட்டிவ் எத்தனை ஆழத்துல இருக்குன்னு பார்க்கலாம். அது எப்படி பார்க்கணும்னா அந்த ஆரோவில் பார்க்கலாம். அதுல 210 கண்டுபிடிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக இந்த இடத்துல மைதிலி அவங்க தோட கழட்டி எங்கேயா வச்சுக்கிறாங்க. என்ன சார் கண்டுபிடிக்கலாம். இதை கொடுக்கும்போதே ஒரு 2-3 இதை சொல்லிட்டானுங்க சார். எழுதி தான் கொடுத்துருக்கோம். அப்ப இவங்க தோட எங்கேயோ வச்சுட்டாங்க சார். அப்ப அதுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்கு சார். அந்த பாயிண்டை போட்டு இப்படியே வந்தோன்னா உதாரணமா அந்த இடத்துல வச்சிருந்தோன்னா அந்த இடத்துக்கே போகும் சார். இந்த இது போய் அங்கே போய் கரெக்டா நிற்கும் சார். சரி, தண்ணி வேணுமா? எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தண்ணி போற இடத்துல நிற்கும் சார். எந்த இடத்துல சல்லியம் இருக்கோ அந்த இடத்துல சல்லிய இடத்துல நிற்கும் சார். எந்த இடத்துல பிணம் மிதச்சிருக்காங்களோ அந்த இடத்துல பிணம் புதைத்த இடம் காட்டும் சார். எந்த இடத்துல நெகட்டிவ் சரியில்லையோ, எந்த இடத்துல ஜன்னல் சரியில்லையோ, எந்த இடத்துல நிலக்கதவு சரியில்லையோ, எந்த இடத்துல அடி அளவுகள் சரியில்லையோ அதை நிச்சயமா காட்டக்கூடியது இது சார். என்னப்பா வாட்டர் லெவல் தான். வாட்டர் லெவலுக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு பட்டன் வச்சிருக்கேன்ப்பா. ஐயா என் மனைவியே பார்க்காத இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க ஐயா. நீங்க என்ன ஐயா இங்க பாருங்க. இப்ப தண்ணி வேணுமா? இதுல ஒரு பட்டன் எடுப்பேன். நகை வேணுமா? இதுல ஒரு பட்டன் எடுப்பேன். ஐயா சொன்னா புதையல் வேணுமா? இதுல ஒரு பட்டன் எடுப்பேன். ஒரு பணத்தை யாராவது போச்சு வச்சிருக்காங்க. நான் எத்தனையோ கட்டடங்களை போய் பார்த்து இந்த கட்டடம் வேண்டாம்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். பாசிட்டிவ் நெகட்டிவா இதுதான் சொல்ல முடியும். இப்ப பாருங்க, இப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த வீடை வாங்கலாமா வேண்டாமான்னு பார்க்கணும். நான் வரும்போது இதுல இருந்து எடுத்து போட்டிருக்கேன் மீனாட்சி. இந்த பட்டன்ல இருந்து இதுல எடுத்து சொறி இருக்கேன். இதுல இருக்கு, இதை எடுத்து சொறிட்டேன். இது நெகட்டிவ். ஒரு வீடு நெகட்டிவா இருக்கா, ஒரு ஒரு இந்த எண்ணத்தோட இருக்கானாங்கிறது இது கண்டுபிடிச்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாருங்க லைட் எரியுது. அறையில பிரச்சனை இருக்கோ அது காட்டும். விரியணும், விரிஞ்ச சிறப்பு. இப்படியே இருந்துச்சுன்னா நெகட்டிவ், இப்படியே வந்துச்சுன்னா தேவையில்லாத ஒண்ணு பதிஞ்சிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சார் இந்த கதவு இந்த இடத்துல வச்சது சரியானு நான் சொல்லணும். அப்படின்னா என்ன செய்யணும்னா இந்த கதவு பிடிக்கிறேன். இங்க பாருங்க, அப்ப இந்த இடத்துல நான் உடம்புக்கு 2 அமைப்பு தான் உள்ள போகும். ஒன்று காற்று மூக்குல, இன்னொன்று உணவு. அப்ப வாயில்னு ஏன் வச்சான்னா, ஏன் அதுக்கு வாயில் முக்கியத்துவம் கொடுத்தானா, 1 சென்டிமீட்டர் கோணிருச்சுன்னா யார்? அந்த கோணவாயு ஜோசியராமா. அப்ப இந்த வாயில் முக்கியம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு வகுப்பு இருக்கு சார், இதுக்கு புத்தகங்கள் இருக்கு சார், அதெல்லாம் பயிற்சி பெறணும், போகணும். அதுக்கும் மேலேயும் நான் வந்து இதுல இல்லாம இதுல என்னென்ன இருக்கு அதை புறம் படிச்சோம். எனக்கு ஒரு துடிப்பு என்னன்னா, எனக்கு ரொம்ப காலையில பிடிச்சது ஒருத்தர் பேசினார். அடி வாங்க போற, அது எங்க வீட்டு பிள்ளையா இருக்கு. ஆமா, இல்ல வந்து எங்க வீட்டுல சோறாக்கும் அம்மாவுக்கும். இல்ல இப்ப உன்னை எப்படி தவறா சொல்லலையே, எப்படி பிள்ளை தானே நீ, அம்மாவுக்கு தானே. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல சார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்ல முடியுமோ இதுல சொல்லலாம். இது வந்து நம்ம இப்படி வச்சா ஜாதகத்துல தெரியும். இப்படி ஒரு வீடு அப்படியே நான் பார்த்துட்டு வந்தேன்னா எங்க நீரோட்டம்னு தெரியும், எங்க பணம் பதைச்சிருக்காங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்ல, இப்படியே இவர் அப்படி முதுக தடவுனானா அல்லது நெஞ்ச இருந்து இப்படி கீழே தடவுனானா இவர் எங்க பிளேட் வச்சிருக்காருன்னு சொல்லுவேன். இப்ப அதுக்கு மேலையும் இப்ப வந்தவுடனே நம்மளை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அது என்ன உள்ளத்துல இருக்குங்கிற வரைக்கும் இதுல காட்டும் சார். இது சத்தியபரமான உண்மை. அப்ப நான் என்ன சொல்ல வந்தோன்னா அதை விட்டுட்டேன். பார்த்தீங்களா, காலையில ஒருத்தர் சொன்னாரு, பிறந்தோம் கலைய கட்டுறோம் செத்து போறோம், ஆனா இதை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. யாருக்காவது கொடுக்கணும்னு சொன்னார்ல, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப நான் பிறந்திருக்கேன், இன்னொருத்தவங்க தான் என்னை குளிப்பாட்டினாங்க, இன்னொருத்தவங்க தான் ட்ரெஸ் போட்டாங்க, இன்னொருத்தவங்க தான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. யாரோ ஒருத்தர் எங்க அப்பா எனக்கு பேர் வச்சிருக்காரு. எங்கேயோ ஒரு ஸ்கூல்ல படிச்சோம், எங்கேயோ ஒரு காலேஜில் படிச்சோம், புரியுதுங்களா? யாரோ ஒருத்தர் பொண்ணு கொடுத்தாரு, அப்புறம் மாமா, அதெல்லாம் வேற நடந்து முடிந்தது. எல்லாமே இன்னொருத்தரால தானே வந்திருக்கு. அப்ப நம்மளால என்ன அப்படின்னா, பாரதி சொன்னது மாதிரி பொருள் குவிந்தோர் பொற்குவை தாரீர் நிதி முகுந்தோர், எதுவுமே இல்லையா நல்ல அருளை சொல். அதனால சாகும், அவர் 2-3 தடவை அந்த வார்த்தையை சொன்னா எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. சாகிறதுக்குள்ள எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. இதைத்தான் சார் இந்த செய்யணும்னு முடிவு பண்ணி இந்த ஒரு சில மாதங்களாக கொடுத்துக்கிட்டு வர்றேன் சார். கிளாஸ் எடுக்கல சார், இனிமேல் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஆனா கள்ளம் இல்லாம சொல்லித்தரேன் சார். இப்ப வாஸ்து வகுப்பு போட்டிருக்கேன் சார். வாஸ்து வகுப்பு 47 வருடங்களா இருக்கிறதா குறிப்பிடுத்தத வகுப்பு போட்டிருக்கேன். நிறைய பேர் சேர்ந்து படிக்கிறாங்க சார். வேணும்னா சேருங்க. அதுல வந்து பாடத்திட்டத்தை இது பண்ணி கொடுத்துருக்கிறேன் சார். என்கிட்ட இல்லாத நூல்கள் இல்லை. இப்போ அது மட்டும் இல்லாம ரகசியமான இது, இப்ப வாஸ்து புக்கை எழுதுறேன். இப்ப இந்த 6வது புக்கை எழுத போறேன். அப்ப ஒரு இடத்துல எங்க பிணம் இருக்கும், அது மட்டும் இல்லை சார். இதுல ஒரு சில இது டப்பா இருக்கு, அதை எடுத்து வச்சு இப்படியே பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்குள்ள கட்டட இடிபடுறதா காமிக்குது சார். இன்னொரு பட்டன் இருக்கு சார், அதை வச்சு பார்த்தா ஒரு மாதத்துல அவன் டிக்கெட் வாங்க போறானாங்கிறது தெரியும் சார். அல்லது நம்ம யாரையாவது சேர்க்கணும்னா இப்படி வச்சு பார்த்தோம்னா அது நெகட்டிவ் காமிச்சிச்சுன்னா அவங்களோட தெரிஞ்சுக்கிட்டு விலகணும்னு இல்லை, எச்சரிக்கையா இருக்கலாம் சார். ஆக எனர்ஜி சிஸ்டம், தியான சிஸ்டம், ஆருட சிஸ்டம், அதுக்கடுத்து பிரசன்ன சிஸ்டம், இதெல்லாம் வாஸ்து கலையினுடைய தூண்கள். ஐயா நிறைய கணிதம் சொன்னாருங்க. ஆனா என்னைய பொறுத்தளவுக்கு நிறைய படிச்சேன், நான் இல்லைன்னு சொல்லல, அமுத்துங்க. ஆனா இது எனக்கு அப்படி உற்றுளி உதவி மாதிரி கை கொடுக்கும் சார் இந்த பயணம். அதனால இது பண்ணுகிற பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோ என்பது
ஒளிவட்டம்னு சொன்னார், அது உண்மை. இப்போ 1 மணி நேரம் பார்த்தோம்னா ஒரு மனிதனை அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.5 அடி வரைக்கும் ஆரம் இருக்கும். ஏசுநாதர்கிட்ட பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒளிவட்டம் இருக்கும், எல்லாத்தையும் இருக்கும். எனக்கு 15 அடி வரைக்கும் இருக்கு சார் யோக நிலைக்கு. அதனால எந்த சூழலையும் நம்ம லேசா கண்கலங்குமே வெளியே விடுறா பார்த்துக்கலாம்ங்கிற ஒரு சூழல் வரும் சார். சார் அது மட்டும் இல்லை, தாழ்மையாக சொல்கிறேன், உங்கள் வீட்டு சகோதரி என்னுடைய தங்கையாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அவள் எங்கள் வீட்டு பிள்ளை, அவள் ஒரு 50,000 ரூபா வேணும் அப்படின்னு நினச்சிட்டு படுத்தான்னா, இந்த காந்தாற்றல் அவள் பழகிட்டா காலையில் வந்து எவனாவது ஒருத்தன், அம்மா நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும், 5 ஜாதகம் 50,000 ரூபா தரேன்னு சொல்லுவான். இது என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. தினமும் ஒரு ஊருக்கு கூப்பிடுவான் எவனாவது ஒருத்தன், இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டுட்டு இருக்கான். நேற்று ஒரு இடத்துக்கு போனேன், இன்னைக்கு ஒரு தருமபுரி போகிறேன், அடுத்து வாணியம்பாடி போகிறேன், அடுத்த நாள் சென்னை போகிறேன். இதற்கெல்லாம் காரணம் நம்ம முன்னோர்கள் வாஸ்து குருமார்களும் இந்த கலையை ஆரோ கலையை கற்றுக் கொடுத்தவரும் எனர்ஜி கலையை கற்றுக் கொடுத்தா என்னுடைய குருநாதர்கள் தான். அதை நிறைய படித்த சார், மீண்டும் மீண்டும் படிக்க. அதே சமயத்தில் கணிதத்தை படிங்க. பெரியசாமி சொன்ன மாதிரி கணிதத்தில் நான் ஆராய்ச்சி செஞ்சேன்னா கணிதத்தில் ஆராய்ச்சி செய்யணும் சார். ஒருத்தன் வந்து நம்மள்கிட்ட வந்து ஜாமக்கோள் தெரியுமானா தெரியுமையா, அதனுடைய மூலம் வந்து சினேந்திர மாலை. அதில் என்ன கேட்குற சொல்கிறேன், நீங்கள் ஆரோவை செக் பண்ணும்போது அல்லது ஒரு மனிதனை செக் பண்ணும்போது எலக்ட்ரானிக் இருக்கக்கூடாது, பித்தளை நகை போடக்கூடாது, வெள்ளி நகை போட்டிருக்கணும், தங்கம் போட்டுக்கலாம், தங்கம் போடுங்கன்னு சொல்லலை, இல்லைன்னா வெறும் உடம்பா இருக்கலாம் என்று கூறி என்னுடைய அன்பு நண்பர் கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக பழகிறோம். எனக்கு ஒரு சின்ன இது அவர்கிட்ட சொன்னேன், அவர் இன்னும் செய்யலை சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அற்புதமான கட்டுரை இருக்காரு 30-40 வருஷமா. அவருடைய இப்போ நான் 47, அவர் 40 வருஷமா இருக்காரு. அவருடைய அனுபவம் இங்கே பலருக்கு வயசாக கூட இருக்கலாம். இன்னும் இப்போ வேண்டுறேன் அவரை, தயவுசெய்து நீங்கள் எழுதின கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து நீங்கள் புத்தகமாக போடுங்க ஐயா. ஒரு கட்டுரை கேட்டு இல்லை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் போடுறேன் சார். இல்லை இல்லை எதுவுமே இல்லை சரி, இது எடுத்து இல்லை இல்லை எனக்கு அப்படியே பாருங்க. சொன்னதே காப்பதி தான் சார் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல மனைவி இருக்கிறா. நேரடியாக கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் போகுதுங்க சார். இப்ப நான் என்ன செஞ்சேன்னு புரியுதா? புரியுது. ஹைதராபாத்ல போய் கிளாஸ் எடுத்தாங்க, எல்லாமே காமிச்சிட்டு வந்துருக்காங்க. சொல்லி அவரை நான் இப்படி செக் பண்ணிட்டேன். இதற்கும் 13ல இருந்து 14 அடி வரும். என்னோட வராது நினைக்கிறேன். ஏன்னா இல்லை எனக்கு ஹெல்த் இஷ்யூ. இதில் வந்து சல்லியம் பார்க்குறது, வாட்டர் லெவல் பார்க்குறது, இது எல்லாமே நான் பார்த்துருவேன். யாரு உங்களுக்கு பார்க்குறதா? இப்போ என்ன சமாத்திரம்னா, இது ஒவ்வொருத்தரும் வந்து ட்ரைனிங் எடுக்கிறது தான். என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன். அது மாதிரி இவர்கிட்ட கற்றுக்குங்க, எல்லாம் சொல்லி தருவார். நீங்கள் பழகிட்டு எல்லாமே பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். வாக்கில் வந்து அடுத்துக்கு போயிடலாம். தேங்க்யூ நண்பர்களே. இப்போ நான் சொன்னது எதையும் மறைக்கல, ஆனால் 100ல் 25% தான் சொல்லியிருக்கிறேன். மறைக்கணும்னு இல்லை, எனக்கு வந்து மைதிலி மேடம் அவங்க வந்து கொடுத்த நேரம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 8-9 மணிக்கு நான் தருமபுரியில் இருக்கணும். அதில் மனைவி வேறு அங்கேருந்துட்டு வேறு நினைவுபடுத்துகிறாங்க. மத்தளத்துக்கு 2 பக்கமே இடி இருந்தாலும் நான் முதல்ல இதை அறிமுகப்படுத்துகிறேன். இது ஒரு அபூர்வமான ஒரு கலை.
ஜோதிடத்தில் நீங்கள் ஜாம்பவான், வாஸ்துல நீங்கள் ஜாம்பவான். என்னுடைய நம்பர் வந்து மைதிலிட்ட இருக்கு. என்னுடைய 5 பாகம் வாஸ்து புக்கு முதல் ஒரு பாகம் எழுதியிருக்கேன். அது வெளியில் வந்துருச்சு. வேணும்னா தம்பி அங்கே உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட வாங்க. மைக் ஹலோ. நவகிரகாவுடைய 3வது மாத ஜோதிட கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது சிறப்பாக. நம்முடைய வாஸ்து நவமணி சண்முகவேல் ஐயா, வாஸ்து சாம்ராட் அவர்கள் இவ்வளவு நேரம் தன்னுடைய ஒரு சிறப்பான உரையை நமக்காக தந்தார்கள். அதாவது அவருடைய அந்த கலையை வந்து நம்ம எல்லாருமே புரிகிற விதமா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறத இங்க எல்லாருமே லைவ்ல பார்த்தோம். ஏன்னா இது வரைக்குமே மீட்டிங்ல ஐயா வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே எடுத்துட்டு வரல. நம்ம மைத்திலிமா அவர்கள் கேட்டு கொண்டதற்கு நாங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் லைவ்ல கொண்டு வந்து இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்தரா இந்த ஒரு கருத்தரங்கு மூலமாக தன்னுடைய அடுத்த வகுப்புகள் நான் அதை பத்தி வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்காக செய்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து இங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கும் அந்த அளவுக்கு ஒரு பூர்வ புண்ணியம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். நிச்சயமா ஐயா அவர்கள் வந்து அடுத்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம கொடுப்பாங்கன்னு நம்புறோம். அதே மாதிரி இந்த நிகழ்வுக்காக ஐயா அவர்கள் வந்து 5000 ரூபாய் வந்து மைத்திலிமா அவர்களிடம் கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா வந்து உங்களுக்கு பிடிக்காது. எப்பயுமே வந்து அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் செய்யறது அப்படிங்கிறது ஐயா அவர்களுடைய பழக்கம். அதனால ஐயா அவர்களை இப்பொழுது சிறப்பு செய்ய குருஜி ஐயா அவர்களை அழைக்கிறோம். அம்மா அவர்கள் மேடைக்கு வரவும். ஒவ்வொருவர் வெற்றியும் ஒருவர் இருக்கிறார்கள். ஐயாவை வெற்றி பெறுவது, ஏன்னா நான் கண்கூட பார்த்துருக்கலாம்.